கைஸ், இது போஸ்ட் மார்க்கெட் செஷன் ஜூலை ஜூலை 20th. ஆக்சுவலாக இது வந்து மார்க்கெட் ஓப்பன்லேருந்து பார்க்க போகிறோம். நான் வந்து போன வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன், 1 hour எஃப்இஜி 1 hour பிளாக் இருந்துச்சு, தென் 15 minute எஃப்இஜி இருந்துச்சு, தென் அதுக்கு கீழே ஒரு 1 hour பிளாக் இருந்துச்சு, ஃபேரோட இருந்துச்சு. இது எதுவுமே ஸ்வீப் பண்ணாமல் மார்க்கெட் ஒன்று பண்ணான். என்ன பண்ணான்னு இப்போது நான் சொல்கிறேன். அது முன்னாடி எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு தெளிவாக பார்த்துக்கிறேன். 9:30 ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆன உடனே மேலே புஷ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். ஆக்சுவலாக நான் இந்த புஷ்லேயே எடுத்துருக்கலாம். நான் வந்து கொஞ்சம் பயந்துட்டேன். நான் அதுக்கப்புறம் இங்கே கீழே வேறு பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டியோட ஒரு இது அப்படியே வந்து தொக்கா அள்ளிட்டு போகிற மாதிரி லிக்விடிட்டி இருந்துச்சு. சரி, நானும் எதுக்கு கன்ஃபர்மேஷன் ஆகிட்டு போகலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். பார்த்தா அது மேலே போயிடுச்சு. நான் மேலே போயிடுச்சுருந்தோடனே சரி ஓகே அவ்வளோதான் அப்படின்னு நினைக்கும் போது இங்கே உள்ள ஒரு என்ட்ரி கிடச்சிது. எப்படின்னா 4 hour பிளாக் இங்கிட்ட இருந்துச்சு, அங்கே ஒரு என்ட்ரி கிடச்சிது. எஸ்எம்டி எல்லாம் இருந்துச்சு. சரின்ட்டு என்ட்ரானேன். தேவையில்லாத வேலை பார்த்துட்டேன். ஏன்னா அது வந்து ஒழுங்கான பிஓஎஸ் இல்லை, வெறும் மொட்டையாக சும்மா போயிட்டு சும்மா வருது. ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு லாஸ் வாங்கியிருக்கேன். ஆனால் நான் அதை வந்து திருத்துறேன். அதுக்கப்புறம் எனக்குள்ளே ஒரு லாஸ் ஆகிடுச்சு, $70 லாஸ் ஆகிடுச்சு. ஸோ நான் வந்து க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு முடிவுக்கு வந்தேன். ஆனாலும் சரி ஓகே, மேலே இந்த ஆரஞ்சு லைன் இருக்குல்ல, இது வந்து 4 hour 50%. ஓகேவா? அன்னைக்கு நாளோட இல்லை, அதுக்கு முந்தின நாளோட முந்தின நாளோட 4 hour 50% அது. சரி ஓகே, இங்கே அடிச்சுட்டு கீழே வருவான்னு சும்மா நான் போட்டேன். நான் நினச்ச மாதிரியே அங்கே அடிச்சுட்டு டிஒஎல், என்னோட டிஒஎல் வந்து அங்கே தான் இருந்துச்சு, அதுக்கு மேலே. அதாவது இது என்னோட டிஒஎல். சரி, டிஒஎல் பக்கத்தில் அப்படியே போயிட்டு ரிவர்ஸ் ஆகிறானே, சரி இங்கே ஒரு என்ட்ரி எடுக்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டே இருந்தேன். ஏன்னா வந்து நான் ஆல்ரெடி $70 லாஸ் பண்ணியிருந்தேன். ஸோ நான் வந்து யோசிச்சுட்டே இருந்தேன். அப்புறம் எனக்குள்ள ஒரு பிரேக்கர் வந்துச்சா, பிரேக்கர் வந்தோடனே ஒரு என்ட்ரியை போட்டேன். அதாவது இங்கே போட்டேன் ஆக்சுவலாக என்ட்ரி ஆனதும் சரி இறங்கிடுச்சு. நான் வந்து 9:30 க்ளோஸ்லேயே க்ளோஸ் பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு வந்து அப்போ வந்து போதும் அப்படின்ட்டு ஒரு இது. ஏன்னா இட் மேட் ரிவர்ஸ், மேலே திரும்ப போகவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ எனக்கு கொஞ்சம் வேணாம், இதுக்கு ரிஸ்க்கு அப்படின்ட்டு இங்கே க்ளோஸ் பண்ணிட்டேன். ஆனால் அவன் கீழே போய் இந்த லிக்விடிட்டியெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே நான் கீழே போயிட்டான். நான் இன்னொரு தப்பு என்ன பண்ணேன்னா, ஆக்சுவலாக நான் வந்து இப்போ $90 ப்ராஃபிட்டில் இருந்தேன். ஒரு தேவையில்லாத ஆகாத சொல்லி ஒன்று பார்த்தேன். என்னென்னா வந்து இது வந்து 1 hour பிளாக்கு, சரியா? இது வந்து 1 hour பிளாக்கு. இங்கே வந்ததும் ஒரு நல்ல டிஸ்பிளேஸ்மெண்ட் இருந்துச்சா, இங்கே நல்ல டிஸ்பிளேஸ்மெண்ட் தெரியுதா, இங்கனுக்குள்ள ஒரு என்ட்ரியை போயிட்டேன். ஆல்ரெடி மார்க்கெட் மேலே போயிட்டு ஒரு நல்ல புஷ் கொடுத்துட்டு கீழே வரான். 1 hourலாம் பார்த்தா அவ்வளோதான், பயங்கரமாக கொடுத்துட்டு கீழே வந்துட்டுருக்காங்க பாரு, எவ்வளோ பெரிய விக்கு பாரு. இது கீழே வந்தும் நான் ஒரு கொழுப்பில் போய் இங்கேக்குள்ளே என்ட்ரானேன். லாஸு $25 ப்ராஃபிட்டில் இன்றைக்கி வெளியே வந்துட்டேன். எனக்கு கொஞ்சம் கடுப்பாக தான் இருந்துச்சு. ஏன்னா ஒரு நல்ல ட்ரேடு, செகண்ட் ட்ரேட்லேயே நான் வந்து ஒழுங்காக இங்கே வரையே டிபி வச்சுருக்கலாம், இங்கே வரையுமே நான் டிபி வச்சுருக்கலாம். ஆனால் வைக்கலை, ஏன்னா நான் பயந்துட்டேன். அப்புறம் 1 minute அது வந்து தேவையில்லாத ஒரு என்ட்ரி, இங்கே தான் ஒரு தேவையில்லாத ஒரு என்ட்ரி. ஏன்னா அங்கே ஒரு ஒழுங்கான ஒரு பிரேக் ஸ்ட்ரக்சரே இல்லை. அது எப்படி நான் எடுத்தேன்னு என்னன்னு எனக்கே தெரில. அப்புறம் எனக்குள்ளே நான் எடுக்கும்போது ரொம்ப பேனிக் ஆகியிருந்தேன். ஆனால் நான் நினச்சிருந்தேன் இங்கேயே என்ட்ரு ஆகிருப்பேன், இங்கேயே என்ட்ரு ஆகிருக்கலாம். ஆனால் எனக்கு பயம், ஏன்னா ஆல்ரெடி $80 லாஸு, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம். அதனால் பயத்துலேயே இன்றைக்கி மார்க்கெட் மூவ் ஆயிடுச்சு. ஆனால் இப்போ நான் வந்து இங்கே வரையும் இங்கே போகணும் அப்படின்னு நான் யோசித்தது கரெக்டாக தான் போச்சு. கரெக்டாக நான் ப்ராஃபிட்லாம் எடுத்துட்டேன். ஆனால் இங்கே எனக்குள்ள ஒரு தேவையில்லாத ட்ரேடு போய், ஆக்சுவலாக அது ரிவெஞ்ச் ட்ரேடு எனக்கு நல்லாவே எனக்கு தெரிஞ்சுது. ஐ கான்ட் கண்ட்ரோல் த ஹியூமன் எமோஷன். ஸோ இன்றைக்கி டே ஒரு $25 ப்ராஃபிட்டில் முடிஞ்சது. ஆக்சுவலாக $100 ப்ராஃபிட்டில் இருந்துச்சு. இட்ஸ் ஓகே, ஷிட் ஹேப்பன்ஸ் ப்ரோ. நாளைக்கு ட்ரேடில் கொஞ்சம் ஒழுங்காக ஃபோக்கஸோடு எடுக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவில் இருக்கேன். ஸோ நாளைக்கு பார்க்கலாம் என்ன நிலவரம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு.